டப்பப்பப்பா, என்ன இமெயில்ஸு, எவ்வளோ ரிப்ளை வீடியோஸு. தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி. ஐயா ராசாக்களா, ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் மதம் சம்பந்தமாக இந்த பிரச்சனையை பார்க்கவே இல்லை. என் மதம் இல்லாட்டி என் மதம் இதுதான் அப்படின்னு சொல்கிற மதத்திலேயே 1008 பிரச்சனை இருக்குது, ஓட்டம் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் மதத்தை பற்றி எப்படி நான் பேசுவேன்? நான் பேசுகிறது எல்லாமே ஒரு நாடு, ஒரு உலக நாடு ஒருத்தவங்க கையில் கிடச்சிருச்சு. அவங்க யார், அவங்க எப்படி ஆட்சி செய்ய போகிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிற சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். குரான் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அது எடுத்தது இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சியை செய்ய போகிறார்கள். ஆனால் இது அது கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். புரியாத அவங்களுக்குலாம் புரிய வேண்டிய தேவையே கிடையாது. புரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம கருத்துக்களாகவே நிறைய நண்பர்கள், இஸ்லாம் நண்பர்களே நல்ல கருத்துக்கள் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்படின்னா இந்த ஒரு காணொலி இவங்களாம் மிரட்டிட்டாங்க, இவங்களாம் ரிப்ளை வீடியோ போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ரிப்ளை அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இப்போது லேட்டஸ்டான அப்டேட் என்ன? திருடனுக்கு தேள் கொட்டுனா அப்படி இருக்கணும். ஆனால் திருடன் கூட இருக்கிற இன்னொருத்தனுக்கு தேள் கொட்டலை, அவன் ஏன் அப்படியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இலங்கை இருந்து வருகிறது. சரி, இவங்களுக்கு ஆதரவாக மலேசியா வந்துருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மலேசியா, ஈரான், துருக்கி மற்றும் பாகிஸ்தான் 4 பேரும் போட்ட கூட்டணி வேறு மாதிரியான ஒரு கூட்டணி. இது ஏதாவது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான பதிவு. இந்தியா சார்ந்த உலக நகர்வுகள் இல்லாட்டி இந்தியாவை எதிர்க்கக்கூடிய மனிதர்களுடைய உலக நகர்வுகள், இது எல்லாமே இதில் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம், தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மட்டும் கிடையாது. அங்கே ஆன்டி தாலிபன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருச்சு. சலே அவர்கள் அங்கே அதுக்கு தகுந்தது போல் எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும், அதற்கு தேவையான ஆயுதத்தெல்லாம் நாங்கள் தாரோம், அதுக்கு தேவையான பணத்தை எல்லாம் தாரோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் சொல்ல இப்போ ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக துருக்கி கூட இன்றைக்கி ஏதோ வாசகத்தை சின்னதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்கல்ல. ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்ற அகதிகள் எங்கள் நாட்டெலாம் வந்து தஞ்சமடையக்கூடாது, எங்கள் நாட்டிலேருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்கப்பா, ஆல்ரெடி இங்கே நிறைய அகதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய மக்களை, இஸ்லாமியர்களை யார் வெறுக்கிறார்கள்? துருக்கி அப்படிங்கிற நாடு வெறுக்கிறது. ஏன் இந்த ஒரு பாகுபாடு? துருக்கி அப்படிங்கிற நாடு, நான் தான் உங்களுடைய நண்பன், சொல்லப்போனால் துருக்கிக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நின்னாங்க. எங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த ஓஐசி குரூப்பில் தலைவன் நீதான்ப்பா, சவுதி அரேபியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துருக்கிக்கு ஆதரவாக இருந்த பாகிஸ்தான் இப்போ துருக்கியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுக்கு. அகதிகளை நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும், இல்லை போதுமான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட பாகிஸ்தான் இன்னும் சொல்லலை. அது மட்டுமா, துருக்கி இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பெரிய பெரிய மதில் சுவர்களை கட்டி வருகிறார்கள். எப்படி மெக்சிகோவில் ஒரு மதில் சுவர் இருக்கோ, எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல ஒரு மதில் சுவர் இருக்கோ, அதே மாதிரியான ஒரு மதில் சுவர்களை இப்போது யார் எழுப்பி வருகிறார்கள்? துருக்கி அப்படிங்கிற நாடு எழுப்பி வருகிறது. ஸோ துருக்கி இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது இங்கே வர்றதுக்கு தேவையே கிடையாது. அடுத்ததாக மலேசியாவினுடைய 9வது பிரதமர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இஸ்மாயில் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லி மன்னர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இனி அவர் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு வர வேண்டும். அவர்களுக்கு சாதகமாக நிறைய பேர் வந்து நான் அவரை நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். மலேசியாவில் 1008 பிரச்சனை இருக்குங்க. அது கூடவே கொரோனா வைரஸ் அங்கே கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டெய்லி கணக்கெடுப்பு பார்க்க போனீங்கன்னா ஒரு 22,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா வந்திருப்பதாக சொல்கிறார்கள். இன்னைக்கு நிறைய இடத்த ஆல்ரெடி திறந்து விட்டுட்டாங்க, எங்கே வேணாலும் போயிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பிரச்சனைகள் மலேசியாவில் இருக்குது. இப்போதைக்கு மலேசியா இந்த ஒரு பிரச்சனையில் மூக்க நுழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மலேசியா அவுட். அடுத்ததாக பாகிஸ்தான். ஐயோ, இம்ரான்கான் அவர்கள் வந்து நீங்கள் எல்லாரும் தாலிபன்களை வரவேற்க வேண்டும், அவங்க வந்து புது மனுஷங்களாக மாறிட்டாங்க, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் அடுத்ததாக ஒரு வாய் கூட திறக்கலை. எப்போ இந்த ஆப்கானிஸ்தானுடைய அந்த ஃப்ளாகை வந்து எல்லாருமே ஸ்ட்ரீட்டில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், இல்லை எங்களுடைய ஃப்ளாகையாவது நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதில் 3 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. இதுக்கும் கொஞ்சம் பேர் உருட்டிட்டு இருக்காங்க. அவங்க வாய் அவங்க உருட்டு மாதிரி தாலிபன்கள் வானத்தை நோக்கி சுட்டார்கள். நான் யோசித்தேன், வானத்தில் நோக்கி சுட்ட துப்பாக்கி குண்டு அப்படியே வந்து 3 பேர் எப்படி தொலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அந்த லாஜிக் எனக்கு புரியல. ஒருவேளை பழைய விஜயகாந்த் படமாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த 3 நபர்கள் கொல்லப்பட்டார்கள்ல, இதுதான் உங்களுடைய புது தாலிபன் 2.0 வாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்ததான் எனக்கு வேறொரு ஷாக்கிங்கான நியூஸ். நிறைய பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க பாருங்க. இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்தில் தாலிபன்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக அங்கே நடந்த இல்லாட்டி
நடந்துன்னு சொல்ல வேண்டாம், அமெரிக்காவின் சார்பில் இருந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாக எழுதிய கொஞ்சம் பத்திரிகையாளர் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் டோர் டு டோராக போய் தேடிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கோம், அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சிருச்சு. யார்கிட்ட? தாலிபன்கள் கிட்ட பயோமெட்ரிக் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ டோர் டு டோரா நீ எனக்கு வேலை செஞ்சியா, அவனுக்கு வேலை செஞ்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, ஹிட்லர் காலத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதீங்க. இது 2021, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த உலகத்திலும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடாக செஞ்சு உங்களுடைய வீட்டில் யார் இருக்கா, உங்களுடைய படுக்கை அறையில் யார் இருக்காங்க, உங்கள் படுக்கையில் யார் படுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இப்போ தாலிபன்கள் ஒவ்வொரு வீடாக சோதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சோதித்த போது ஒரு ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்டுடைய உறவினர்கள், குறிப்பா அந்த பத்திரிகையாளர் கூட கிடையாதுங்க, அந்த பத்திரிகையாளர்களுடைய உறவினர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். அதுல ஒரு நபர் இப்போ கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒபிஷியல் செய்தி வெளியாகிவிட்டது. இன்னும் எத்தனை நபர்களை கொல்ல போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆப்கானிஸ்தானுடைய ஃபுட்பால் ஒரு கால்பந்து வீரர் தான் அந்த ஃப்ளைட்ல இருந்து C-17 அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ விமானத்திலிருந்து 2 நபர்கள் தவறி விழுந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வைரலா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. அது ஆப்கானிஸ்தானுடைய அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தர இருந்த ஒரு கால்பந்து வீரர். என் நாட்டினுடைய மானத்தை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்ன அந்த கால்பந்து வீரர், என் நாட்டை விட்டு என் உயிரை மட்டும் காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்ல அந்த டயர் பக்கமாக உட்கார்ந்து அவருடைய அந்த கை நழுவி கீழே விழுந்து அவர் இறந்த செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை பேர் வாசிங்க. ஸோ ஒரு கால்பந்தாட்ட வீரர், அவங்க இப்போ யாராலையுமே எதுவுமே செய்ய முடியல. பெண் கால்பந்தாட்ட வீரர்கள் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய ஐடென்டிட்டியை டிலீட் பண்ணிருங்க, உங்களுடைய கிட் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிருங்க, எரிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு பல ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதுவும் பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்களுடைய வேலைக்கு வர முடியாம நிலைமையில இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு செய்திகள் வெளியாகின்றன. உடனே கேட்டுறாங்கப்பா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற செய்தி உனக்கு எப்படிப்பா வருது அப்படின்னு சொல்லி. நான் ஒரு செய்தி ஊடகத்தை நம்பும் ஒரு மனிதன் கிடையாது. நல்லா நீங்கள் கவனிச்சாலே தெரியும், 10-15 செய்தி ஊடகங்கள், அதுவும் வெவ்வேறு அஜெண்டாவில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், அதில் எந்த மாதிரியான செய்திகள் வருகிறது, யாருக்கு ஆதரவாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அதில் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அந்த செய்தியை சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ நடக்கிற எல்லா செய்திகளும் உண்மையான செய்திகள் தான். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா மலேசியா வராதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து வேற வழியில் அவங்க வந்து தான் ஆகணும். ஆனால் பாகிஸ்தான் எந்த தாலிபன்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, எங்கள் நாட்டில் ஒரு பேருந்து வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டு விட்டது, அதில் 9 சீனர்கள் பலியாகிட்டாங்க, அதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் மண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து தான் இந்த தீவிரவாதம் வந்துச்சு. தாலிபன்கள் கிடையாது, அது தெஹ்ரிக்கை தாலிபன்கள். அது வேற தாலிபன்களாம், இது வேற தாலிபன்களாம். ஸோ அந்த தாலிபன்கள் தான் எங்கள் நாட்டுக்கு வந்து தேவையில்லாத குண்டுகளை வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சீனாட்ட ஒரு ரிப்போர்ட்டை சொல்ல, உடனே சீனா தாலிபன்கள் கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட, இப்போ பாகிஸ்தான் அப்படியே ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அடுத்த நாடு இருக்கிறது இலங்கை தானே. ஏன்னா சீனாவுக்கு அடிமையாக 2 நாடுகள் இருக்குது. நம்ம நாட்டுக்கிட்டேயே பாகிஸ்தான், இன்னொன்று இலங்கை. இலங்கை இப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் கரெக்டாக ஒரு ஆர்டிக்கிள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எழுதிய ஆர்டிக்கல் என்ன இருக்குன்னா, குரான், திருக்குரான் அப்படிங்கிற புனித நூல் வழியாக நாங்கள் சட்டத்தை இயற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி தப்பான அபிப்பிராயங்களுடனும் தப்பான புனைகதைகளுடனும் இந்த தாலிபன்கள் சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாலிபன்களை எக்காரணம் கொண்டும் இலங்கை அங்கீகரிக்க கூடாது. நீங்க அங்கீகரிச்சிங்கன்னா உலக அளவில் இது பெரிய பிரச்சனையா மாறிடும் இலங்கை அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான எச்சரிக்கையை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. புத்த மதம் அப்படிங்கிறது தான் இலங்கையில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த புத்த சிலையை உடைத்திருக்கிறார்கள் 2001ஆவது வருடம். அதுவும் மிகப்பெரிய சிலை, உலகத்திலே அப்படி ஒரு சிலை இருந்தது கிடையாது. இரட்டை சிலைகள் இருந்திருக்கு. அந்த இரட்டை சிலைகளை பல 100 ஆண்டுகளாக, அதாவது இந்த ஆப்கானிஸ்தானை ஆள வந்த எத்தனையோ அரசர்கள் அந்த சிலையை அழிக்க நினைத்து அழிப்படாமல் இருந்த சிலையை ஆப்கானிஸ்தானியர்கள் 2001ஆவது வருடம் அழித்து விட்டார்கள். பாமியன் புத்தர் சிலை அப்படிங்கிறது அந்த புத்தர் சிலை. அந்த பாமியன் புத்தர் சிலையை கூட அழித்து விட்டார்கள். இவங்களை விட்டுட்டீங்கன்னா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அழித்து விடுவார்கள். இல்லாட்டி இந்த சிலை வழிபாடு எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிற சிலை, இருக்கிற மத நம்பிக்கை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தீர்த்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இவர் தான் பதிவு செய்திருக்கிறார்னா நேரா யுனெஸ்கோ, அதாங்க இந்த புராதன சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த யுனெஸ்கோ அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, உலக நாடுகள் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நிறைய புராதன சின்னங்கள் இருக்கு, அவைகளை தாலிபன்கள் பாதுகாக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டிய கடமை தாலிபன்களுக்கு இருக்கிறது, அதுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ யுனெஸ்கோ ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. ஸோ ஓவராலாக இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு,
அப்படின்னா இலங்கை இப்போ என்ன செய்ய போகுது? ஏன்னா ராஜபக்சே அவர்கள் சீனாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், மாமா மச்சான் உறவு, மாமா மச்சான். அப்போ மாமா சீனா வந்து இங்கே வந்து தாலிபன்கள் கூட பேசிகிட்டு இருப்பார். அப்போ இவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? கை கட்டி நான் தாலிபன்கள் இல்லைன்னு சொல்லிடுவாரா? சப்போஸ் இவர் தாலிபன்கள் ஜெய் தாலிபன்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே நம்ம தனி நாடு கேட்டுட்டு இருந்தோமே, அந்த ஒரு பிரச்சனையை பற்றி உலக நாடுகள் பேசுமா? பேசணும்ல. அப்படின்னா பேசித்தான் ஆகணும். அதனால் இப்போதைக்கு இலங்கை எதுவுமே பேசாமல் இருக்கும். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. சீனா என்ன சொல்லுவான்? எனக்கு சப்போர்ட்டாக நீ வந்தால் தான் உனக்கு நான் கடன் தருவேன், இல்லாட்டி என் கடனுக்கு வட்டி கொஞ்சமாக கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ சீனா என்ன சொல்லுது அதை தான் இவன் கேட்டாகணும். இலங்கை ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இப்போதைக்கு யாரெல்லாம் வரமாட்டாங்க? மலேசியா வரமாட்டாங்க, இலங்கை வரமாட்டாங்க, இப்போ துருக்கி வராது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னொரு நாடு ஈரான் கூட நாங்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தை ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு முடிந்த பாடில்லை. கண்டிப்பாக ஈரானும் இப்போ முழு ஈடுபாடுன்னு அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ ரஷ்யா ஒட்டு மொத்தமாக நான் தாலிபன்களுக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சீனாவும் நான் தாலிபன்களுக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக இந்த தாலிபன்களை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களுடைய உளவு விமானத்தை எல்லாமே அனுப்பியிருக்கிறது. இந்த உளவு விமானம் அப்படின்னு சொல்லும்போது RC-135V/W அப்படிங்கிற அதிநவீன உளவு விமானம் தான். இந்த RC-135 ஆல்ரெடி இந்த கியூபா கிரைசிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் அவங்க பயன்படுத்தின ஒரு விதமான விமானம் தான். ஸோ இந்த உளவு விமானம் வழியாக இது எப்படி டேட்டாவாக வந்திருக்குன்னா, அந்த உளவு விமானம் அமெரிக்காவினுடைய ஒரு விமானத்தளத்திலிருந்து புறப்பட்டு பாகிஸ்தானுக்கு சைடோடி அப்படியே போச்சு. ஆனால் திரும்பி அந்த பேஸுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இது மறுபடியும் வானத்திலே பறந்து அங்கங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உளவு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சரி, இவ்வளோ செய்திகளை பார்த்துட்டோம். இதெல்லாம் அப் டு டேட்டாக இருக்கு விக்கி. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? தலைவன் மட்டும் இருந்திருந்தானா இன்னைக்கு வேற ரகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற நிறைய பேருடைய கருத்துக்களை என்னால் வாசிக்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோ பைடன் அவர்கள் மாதிரி நான் முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டேன், நான் எடுத்திருப்பேன், என்னுடைய ராணுவ வீரர்களை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பேன், ஆனால் எப்படி கொண்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிற பிளான் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாத்தையுமே பத்திரமா நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துடுவேன், அமெரிக்காவினுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். அதன் பிறகு நம்முடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதாவது நிறைய விதமான போர் தளவாடங்கள், போர் விமானங்கள், இல்லாட்டி போர் வெப்பன்ஸ், குண்டுகள், இது எல்லாமே இருக்கும்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க நாட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். மூன்றாவதா அங்கே ஃபுல்லாக வெடிகுண்டு வச்சு நம்முடைய தளவாடங்கள் இருந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தை எல்லாமே அழித்து விடுவேன். அப்படி அழித்த உடனேயே அங்கேருந்து நம்முடைய ட்ரூப்ஸ் என்ன செஞ்சிருவேன், கிளப்பி கொண்டு வந்துடுவேன். இப்படி கொண்டு வந்தாதான் அங்கே அவங்களுக்கு இராணுவ ஆயுதங்களும் கிடைக்காது, அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட இராணுவ தளவாடங்களும் கிடைக்காது. இது எதுவுமே இல்லாமல் தாலிபன்கள் வந்து பிடித்தாலும் அங்கே அவங்களுக்கு ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அமெரிக்க பிரஜைகளை வைத்து அவர்கள் என்னவும் செய்ய மாட்டாங்க, எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் என் மனசில் இருந்த பிளான். ஆனால் ஜோ பைடன் அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, அதை அப்படியே ரிவர்ஸாக செஞ்சிட்டார். நல்லா கவனிச்சா, ஆமாம், ரிவர்ஸாக செஞ்சிட்டாரு. முதல்ல இராணுவ வீரர்களை திரும்ப கொண்டு வர வச்சாரு. அடுத்ததாக தான் போர் விமானங்கள் எல்லாமே வருது. அதுக்கு அடுத்தபடியாகத்தான், ஆனால் இராணுவ தளவாடங்கள் எதுவுமே குண்டு வச்சு அழிக்கப்படவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நாங்கள் பிரஜைகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பிரஜைகள், ஒரு பிரஜைகள் இருந்தாலும் நாங்கள் அவர்களை இங்கே கொண்டு வரும் வரை ஆப்கானிஸ்தானில் எங்களுடைய படை நிலைநிற்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கிறார் ஜோ பைடன் அவர்கள். ஸோ டோட்டலாக அவர் ரிவர்ஸாக செஞ்சிருக்காரு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதை கொஞ்சம் நல்லபடியாக யோசிச்சிருந்திருக்காங்க. ஒரு ஐடியாவை கேட்டிருக்கலாம் ஜோ பைடன் அவர்களே. ஸோ இப்படித்தான் இதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தானை வைத்து இது மட்டும் நடைபெறவில்லை. இன்னும் பலவிதமான வியூகங்கள், பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய செயல்முறைகள், இல்லாட்டி அதனுடைய கணக்கெடுப்பு, இதெல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ ஜஸ்ட் இது பிகினிங் மட்டும்தான். இந்த பிகினிங் ஒரு 5 தினமாக பார்த்துட்டு இருக்கோமா, ஆனால் இன்னும் ஒரு வாரத்திலேயே இதனுடைய மொத்த படமும் வெளியில் வரப்போகுது. தலைவர்கள் யார், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்ய போகிறார்கள், எந்த மாதிரியான ஆட்சி அமைக்க போகிறார்கள், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எங்கள் சட்டம் இதுதான் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆட்சி எப்படி இருக்க போகிறது, எத்தனை மனிதர்களுக்கு வேலை கொடுக்க போகிறார்கள், எவ்வளவு கடன் வாங்க போகிறார்கள், இது எல்லாம் இன்னும் 1-2 தினங்களில் இல்லாட்டி ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அதன் பிறகு மேற்குலக நாடுகள் எப்படி இந்த ஆப்கானிஸ்தானுக்கு செக் வைக்க போகிறாங்க, அதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு ரிப்ளை வீடியோ போடுறதுக்கு பதிலாக தாலிபன்களுக்கு கொஞ்சமாக அட்வைஸ் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா. நாட்டுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது, அவ்வளோதான். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.